இப்ப எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. விஜயால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. இந்தியாவுல பிரதமர் ஆகணும்னா 543 மக்களவை தொகுதியில 272 பேரோட ஆதரவு வேணும். தமிழ்நாட்டுல மொத்தம் 39 தொகுதி தான் இருக்கு. அதனால சில பேர் சிரிச்சு கேக்குறாங்க, 39 சீட் வச்சு எப்படி பிரதமர் ஆக முடியும்னு. ஆனா இங்கதான் அரசியல் இருக்குப்பா. 2024 கூட மோடிக்கே தனியா பெரும்பான்மை இல்ல. சந்திரபாபு நாயுடு மாதிரி மாநில கட்சி தலைவர்கள் ஆதரவு கொடுத்ததால தான் ஆட்சி அமைஞ்சது. அதான் கூட்டணி அரசியல். இப்ப விஜய் என்ன பண்றாருன்னு பாருங்க. முதலமைச்சர் ஆன உடனே ஆதரவு கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்க ஆரம்பிச்சாரு. சண்டை இல்ல, பகவார்த்தை இல்ல, தேவையில்லாத ஆணவம் இல்ல. அது பல பேருக்கு புதுசா தெரியுதுப்பா. ஏன்னா இப்ப இருக்க இந்திய அரசியல்ல கத்துறவங்க அதிகம், ஆனா அமைதியா உறவுகளை கட்டுறவங்க குறைஞ்சிட்டாங்க. அதனாலதான் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, தமிழ்நாட்டுல அரசியல் இன்னும் நாகரிகமா இருக்குன்னு. ஒருத்தன் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரையும் எதிரியா பார்க்காம உறவுகளை உருவாக்க ஆரம்பிச்சது அது சாதாரண அரசியல் நகர்வு மாதிரி தெரியலப்பா. கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்பவே கேரளால டிவிக்கு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகா, ஆந்திராலையும் பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. அதாவது 39 தொகுதி மட்டும் யோசிக்கல, தென்னிந்தியா முழுக்க யோசிக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இந்திய அரசியல்ல டெல்லியை முடிவு பண்றது சில நேரம் மாநில கட்சி தலைவர்கள் தான். எம்ஜிஆர்